தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாருங்க. ரைட்டா? நான் ஏங்கிறத சொல்றேன். இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, இப்போ நான் இந்த வீடியோ ஃபுல்லா எந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னா, ஒரு கேம் மாதிரியே விளையாட போறோம். இந்த வீடியோ வந்து ஒரு கேம். ரைட்டா? இந்த வருஷம் 2025 பிப்ரவரி மாசத்துல நான் ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வு கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்து வந்திருக்கேன். அதாவது 2A மெயின்ஸ் தேர்வு கொஸ்டின் பேப்பர் தான். அடுத்த பிரிலிம்ஸ் முடிஞ்சு அடுத்த மெயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. 140 மேல நான் கட்டா ரீச் பண்ணிட்டேன், நான் மெயின்ஸ் படிக்க போறேன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. அவங்க கட்டாயமா கவனிங்க. கூடுதலா குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கவனிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியம். குரூப் 2 மெயின் சிலபஸும் குரூப் 4 சிலபஸும் ஏறத்தாழ 60% சமம், 60% ஈக்குவல். அதேதான் இது. ரைட்டா? பாலிட்டி இருக்கு, ஐஎன்எம் இருக்கு, யூனிட் 6 இருக்கு, ஜியோகிராஃபி இருக்கு, தமிழ்நாடு எக்கனாமி இருக்கு, தமிழ்நாடு ஜியோகிராஃபி இருக்கு, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. எல்லாமே அதேதான். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயம் பாருங்க, மெயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயம் பாருங்க. ரைட்டா? இந்த கொஸ்டின் பேப்பர் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட், ட்ரிக்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சுக்குநூறா உடைக்கிறேன். மெயின்ஸ்ங்கிறது கஷ்டங்கிற ஒரு பிம்பம் இருக்குல்ல, அந்த பிம்பத்தை உடைக்கக்கூடிய ஒரு வீடியோங்க இந்த வீடியோ. ரைட்டா? சோ மெயின்ஸ் கேள்விதான் இருந்தாலும் இப்பலாம் நீங்க எப்படி மைண்ட் செட் ஆயிடுங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலும் கூட நீங்க எல்லாமே சால்வ் பண்ணணும், எல்லாமே போட்டு பார்க்கணும். மேத்ஸ் ஆகட்டும், ஜிஎஸ் ஆகட்டும், எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து போட்டு பார்க்கணும். ரைட்டா? நீங்க குரூப் 4 படிச்சா கூட குரூப் 1 கொஸ்டின், குரூப் 2 கொஸ்டின், மெயின்ஸ் கொஸ்டின், டெக்னிக்கல் கொஸ்டின், அக்ரிகல்ச்சர் கொஸ்டின், எல்லா கொஸ்டின் எடுத்து அதில் ஜிஎஸ் மேத்ஸா போட்டு பார்க்கறது அவசியம். ஏன்னா காலம் மாறிடுச்சு. ரைட்டா? சோ இப்போ இந்த கேள்வியை நான் வந்து ரிவர்ஸ்ல போறேன். மொத்தம் 100 கேள்விகள் ஜிஎஸ், நான் 100, 99 சொல்லிட்டு ரிவர்ஸ்ல போறேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே ரிவர்ஸ்ல போது பிடிக்கும், உங்களுக்கே தெரியும். ரைட்டா? அதனால ரிவர்ஸ்ல போலாம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு கேம் மாதிரியே விளையாடுவோம். நீங்க படிச்சதை வச்சு ஒரு கேம் மாதிரி ஆப்ஷன் எலிமினேஷன் எல்லாத்தையும் பயன்படுத்தி எப்படி ட்ரிக்கை பயன்படுத்தி அடிக்கலாங்கிறத உங்க கண்ணு முன்னாடி காட்டுறேன். மெயின்ஸ் கஷ்டங்கிற பிம்பத்தை கண்ணு முன்னாடி உடைக்கிறேன். ரைட்டா? 100வது கேள்வி. Which are the following statements are correct with respect to objectives resolution of the Indian Constitution? இந்திய அரசியலமைப்பின் குறிக்கோள் தீர்மானம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? குறிக்கோள் தீர்மானம் அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷனாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய நபர் யார் அப்படின்னா நேரு, ஜவஹர்லால் நேரு. ரைட்டா? அரசியல் நிர்ணய சபை கூடனோனே அப்படியே வாசிக்கிறாரு. இங்க பாருங்கப்பா, குறிக்கோள் தீர்மானம் நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வாசிக்கிறாரு. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இந்தியா அமைதியை பின்பற்றும், இந்தியா சமத்துவ நாடு, எல்லா மதங்களும் இந்தியா மதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாசிக்கிறாரு. ரைட்டா? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய நபர் யாரு? நேரு. ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பாருங்க. இந்த தீர்மானத்தை எழுதியவர் டாக்டர் BR அம்பேத்கர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல உடைஞ்சிச்சா? அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே தப்பாயிடுச்சா? ஏன்னா நேரு தானே, நேரு தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எடுத்து அதை படிக்கிற அரசியல் நிர்ணய சபையில. அப்ப எது கரெக்ட்னு தான் கேக்குறாங்க, பின்வரும் கூற்றுகள் எது சரியானதுன்னு கேக்குறாங்க. முதல் ஸ்டேட்மெண்ட்டே தப்பாச்சா? அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் தப்புனா ஆப்ஷன் ஏ போயிடுமா, இங்க ஒன்னு இருக்கா? ஆப்ஷன் சி போயிடுமா, இங்க ஒன்னு இருக்கா? ஆப்ஷன் டி போயிடுமா, இங்க ஒன்னு இருக்கா? ஆப்ஷன் பி ஆன்சர். 4 ஸ்டேட்மெண்ட் படிக்கணும் அவசியம் இல்லை. இனிமே டைம் மேனேஜ்மெண்ட் இப்படிதான் நீங்க செய்யணும். உங்க கண்ணுல எது தப்புன்னு பட்டுச்சோ, தப்புன்னு படுதே ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆப்ஷன் செக் பண்ணணும். செக் பண்ணி அதான் 3 போச்சு, 2 4 ஆன்சர் படிக்கவே தேவையில்ல. ரைட்டா? இப்படிதான் டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதனால 2வது ஸ்டேட்மெண்ட் படிப்போம். The goal, அதாவது it was adopted by the Constituent Assembly on January 22, 1947. படிச்சிருப்போம். 2வது கரெக்ட். The goal of this resolution was to declare India as a sovereign socialist democratic republic. இந்த சாவரின் சோசியலிஸ்ட், இந்த சோசியலிஸ்ட்ங்கறத பின்னால் தான் சேர்த்தாங்க. ரைட்டா? சோ அப்படி ஆட்டோமேட்டிக்கா 3வது ஸ்டேட்மெண்ட் வரலன்னு வெச்சிட்டா கூட this resolution was later framed as the preamble of the Indian Constitution. ஆமா, நேருவோட குறிக்கோள் நோக்கங்கள் படிச்சார்ல, அதுதான் பிரியாம்பிள்னு சொல்லிட்டு எழுதிருக்காங்க. சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுச்சு, அதே மாதிரி உங்களுக்கு 3rd ஸ்டேட்மெண்ட்டும் தப்பாயிடுச்சு. 2nd 4th கரெக்ட் ஆயிடுச்சு. ஆப்ஷன் பி 2 and 4 இஸ் தி ஆன்சர். ரைட்டா? ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல ஒரு கேம் மாதிரிங்க, நீங்க அப்படிதாங்க பார்க்கணும். நீங்க ரொம்ப சீரியஸா பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகும், இல்லைன்னா பிடிக்காது உங்களுக்கு. என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண அப்படின்னு தோணும். அப்ப பாலிட்ரா டேய் பிரியாம்பிள் பா, யோ குறிக்கோள் நோக்கங்கள் நேரு அம்பேத்கர் அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ரைட்டா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி 2 and 4. கரெக்டா? அடுத்த கேள்வி. ஒவ்வொரு கேள்வி போக போக டயர்ட் ஆகாம கவனிங்க. நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்கு. இப்ப இந்த கேள்வி கவனிங்க. ஒரு கூற்று குத்துக்காங்க, ஒரு காரணம் குத்துருக்காங்க. கூற்றுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ மேகாலயான்னு ஒரு ஸ்டேட் ஃபார்ம் ஆயிருக்கா, என்ன எஸ்டாப்ளிஷ் வித்தின் த ஸ்டேட், அசாம்ல இருந்து மேகாலயான்னு ஒரு தனியா ஸ்டேட் ஃபார்ம் ஆயிருக்கா, ஏதோ ஒரு ஆக்ட் சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப இது படிக்கலனே வெச்சுக்கோ. காரணம் கவனிங்க. The state executive and legislature can alter or redistribute the territories of the units of the federation if they so desire. அதாவது தமிழ்ல படிக்கிறேன். மாநில ஆட்சித்துறை மற்றும் சட்டமன்றம் விரும்பினால் கூட்டமைப்பின் அலகுகளின் நிலப்பகுதியை மாற்றலாம் அல்லது மறுபகிர்வு செய்யலாம். நமக்கு நல்லாவே தெரியும். ஆர்டிகல் 1, 2, 3, 4 படிச்ச அனைவருக்கும் தெரியும். ஒரு ஸ்டேட்டோட பவுண்டரியை மாத்துறது, ஸ்டேட்டோட நேம மாத்துறது, 2 ஸ்டேட்டை ஒன்னா சேர்க்கிறது, ஒரு ஸ்டேட்டை 2ஆ பிரிக்கிறது எல்லாமே பார்லிமெண்ட் கையில இருக்கு. சட்டமன்றம், மாநில சட்டமன்றம் கையில இல்ல.
எல்லா மாநிலங்கள் நினைச்சாலும் அதை செய்ய முடியாது, நாடாளுமன்றம் நினைச்சாதான் செய்ய முடியும். ரைட்டா? பார்லிமெண்ட் தான். அப்படி பார்த்தோம்னா காரணம் கன்ஃபார்ம் தவறு. காரணம் கன்ஃபார்ம் தவறு. உங்களுக்கு கூற்று சரி படிக்கல, என்ன கூற்று படிக்கல, கேள்விப்பட்டதே இல்லை வச்சுக்கோ, ஆனா காரணம் தவறு தானே. இப்ப ஆப்ஷன் நல்லா பாருங்க, காரணம் கன்ஃபார்ம் தவறா இருக்கணும். இப்ப பி ஆப்ஷன் பாருங்க, ஆர் ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரிங்கிறாங்க, அது காரணம் தவறு தானே, சரி ஆப்ஷன் இல்லையா? ஏ தவறு ஆர் சரி, அது எப்படி காரணம் தான் தவறு? இதுலயும் காரணம் சரிங்கிறாங்க, இதுலயும் காரணம் சரிங்கிறாங்க, இதுலயும் ஆர் சரிங்கிறாங்க. இந்த 3 ஆப்ஷன்லுமே காரணத்தை சரின்னு சொல்றாங்க, ஆனா காரணம் கன்ஃபார்ம் தவறு. முதல் ஆப்ஷன் பாருங்க, ஆர் தவறு. நீங்க ஏவை கண்டுக்காதீங்க, ஆரை மட்டும் பாருங்க, இந்த காரணத்தை மட்டும் பாருங்க. ஏ சரி ஆனால் ஆர் தவறு. ஆப்ஷன் ஏ ஆன்சர், முடிஞ்சிச்சு. ரைட்டா? நமக்கு கண்ணில் எது நமக்கு தென்படுது, அதாவது எது சரின்னு தென்படுது, எது தவறுன்னு தெரியும், அதை வச்சு அப்படியே ஆப்ஷனை பார்க்கணும். அப்படிதான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அணுகணும். நீங்க அப்படியே படிச்சிட்டோம், அப்படியே ஒவ்வொரு ஆப்ஷனா படிச்சு பார்க்குறேன், அப்புறம் ஆன்சரை பார்க்குறேன், அப்புறம் ஆன்சரை போடுறேன், டைம் வேஸ்ட். ரைட்டா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, சூஸ் த இன்கரெக்ட் ஒன். இன்கரெக்ட் ஒன்னு கேட்கறாங்க. கீழே 4 ஆப்ஷன் அப்படியே 4 இருக்கு, அதாவது 1 2 3 2 3 4 அப்படி கொடுக்கல, 1 2 3 4 சொல்றாங்க. ரைட்டா? இன்கரெக்ட் எதுன்னு கேட்கறாங்க. அப்படியே படிச்சவங்க ஒன்னும் இல்ல, 4வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் படிங்க. The parliament, ஏன்னா எங்க பார்லிமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, இதான் படிக்கிறது கொஞ்சம் தோகா இருக்கு. The parliament has power to grant fundamental rights to persons serving in the armed forces. 4வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் படிங்க. நீங்க முதல் 3 ஸ்டேட்மெண்ட் படிக்கலாம், ஓகேவா? ஆனா 4வது ஸ்டேட்மெண்ட் நச்சுன்னு தெரியுது பாருங்க. ராணுவத்தில் பணியாற்றும் நபர்களுக்கு அடிப்படை உரிமைகளை வழங்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளதுன்னு சொல்றாங்க. உங்க கண்ணுக்கு அது தெரியணும், என்ன உள்ளதா, என்னப்பா இது? ஆர்டிகல் 33ல இந்த மாதிரி ராணுவத்தில் இருக்கிற நபர்களுக்குலாம் நாடாளுமன்றம் நினைச்சா அவங்களோட அதிகாரத்தை தடுக்க தானே முடியும். அவங்க அதிகாரம் அடிப்படை உரிமை அவங்களுக்கு கொடுக்கலையே, நாடாளுமன்றம் நினைச்சா தடுக்க தானே முடியும். கொடுக்குறாங்க. ஆர்டிகல் 33ல அப்படி சொல்லலையே. 4 கன்ஃபார்ம் தவறாச்சே. என்ன கேட்குறாங்க? தவறான ஒன்று தானே கேட்குறாங்க. தவறான ஒன்று கேட்குறாங்க. 4 ஆன்சர் ஆப்ஷன் டி முடிஞ்சு போச்சா? ஆப்ஷன் டி முடிஞ்சு போச்சா? ஆட்டோமேட்டிக்காக முதல் 3 கரெக்ட் ஆகிடும். பாருங்க, fundamental freedoms guaranteed by article 19 are automatically suspended during emergency. correct. The president has the power to suspend few rights are article 3 correct. இது 3 உங்களுக்கு தெரியலனா கூட 4வது கன்ஃபார்ம் தவறு. ரைட்டா? அப்படியே பார்த்தாலே ஆப்ஷன் டி 4 only is answer. முடிஞ்சா? டக்கு நம்ம கண்ணுக்கு எது தெரியுதோ அது மட்டும் வச்சு தான் நம்ம யோசிக்கணும். இப்போ பாருங்க, கேபினட் மினிஸ்டர் இதுன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? நமக்கு நல்ல கேபினட் மினிஸ்டர்னா யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். கேபினட் மினிஸ்டர்ஸ், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லாம் கேபினட் மினிஸ்டர்ஸ் நல்லா தெரியும். இந்த கேபினட் மினிஸ்டர் மட்டும் பாருங்க, ரைட்ல பாருங்க, நல்லா கவனிங்க. டஸ் நாட் ஒர்க் அண்டர் அ கேபினட் மினிஸ்டர். இப்ப இங்க கொடுத்துருக்கிறது கேபினட் மினிஸ்டர், இங்க டஸ் நாட் ஒர்க் அண்டர் அ கேபினட் மினிஸ்டர் ஆப்ஷன் வருமா? ஏன்னா கொடுத்துருக்கிறதே கேபினட் மினிஸ்டரே. கேபினட் மினிஸ்டர் கீழே வேலை பார்க்க முடியாது. இது என்னையா லாஜிக்? அப்ப இது தப்பு. ரைட்டா? இங்க பாருங்க, 3வது பாருங்க, ஒர்க்ஸ் அண்டர் அ கேபினட் மினிஸ்டர். கேபினட் மினிஸ்டர் கீழே ஒர்க் பண்ணுவாரா? 3 தப்பு. அப்புறம் டஸ் நாட் ஹேவ் இண்டிபெண்டன்ட் சார்ஜ். ஐயோ, இந்தியாவில் கேபினட் மினிஸ்டருக்கு அளவுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்ல. உச்சகட்ட அதிகாரமே இந்தியாவில் யாருக்கு இருக்குன்னா கேபினட் மினிஸ்டர் தான். பிரதமர் மற்றும் அவரோட அந்த அமைச்சரவை இருக்குல்ல, அதான் உச்சகட்ட அதிகாரம். அவங்க கையில தான் இந்தியாவோட குடுமையே. டஸ் நாட் ஹேவ்ங்கிறாங்க. ஐயோ, அப்ப 1 3 4 வராது. pretend and participates in every meeting of the cabinet. ஆமா, ஒரு கேபினட் மினிஸ்டர் எல்லா கேபினட்டோட மீட்டிங்லயும் பங்கேற்பார். கரெக்டா இருக்கா? A2வா? A2க்கு ஒரே ஆப்ஷன் ஏ. முடிஞ்சு போச்சா? சோ நீங்க ஒரு கவர்மெண்டா மாறணும். எப்பா கேபினட் மினிஸ்டரே எப்படிப்பா கேபினட் மினிஸ்டர் கீழே ஒர்க் பண்ணுவாரு? எப்ப கேபினட் மினிஸ்டரே எப்படிப்பா கேபினட் மினிஸ்டர் கீழே ஒர்க் பண்ண மாட்டாரு? அவருக்கு ஏன்பா அதிகாரம் இல்ல? ஒரு அரசியல் தெளிவு இருந்தா ஈஸியா அடிச்சிடலாம். சரியா? அப்ப A2 ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். முடிஞ்சா? இப்ப சி ராஜகோபாலாச்சாரி, பிபி மண்டல், அதாவது ராஜகோபாலாச்சாரி, பிபி மண்டல், மொராஜி தேசாய், சிஎன் அண்ணாதுரை, சட்டமன்ற கீழவை, சட்டமன்ற மேலவை, சட்டமன்ற வேலை. ஆக்சுவலா இதுக்கான கொஸ்டினும் ஆப்ஷன்ஸ்லும் தவறா தான் இருக்கும். இதுக்கு நாங்க கிளைம் பண்ணோம் மெயின்ஸ் அந்த எக்ஸாம் வந்தப்ப. அது டிஎன்பிசி என்ன செஞ்சாங்கிறது தெரியல. ரைட்டா? அதை கிளைம் பண்ணி நம்ம அனுப்பிச்சு விட்டோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, which are the following is correctly padding கேக்குறாங்க. தெளிவே இல்லாத கொஸ்டின் தான். ராஜாஜியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா 1952ல அவர் சட்ட மேலவையோட உறுப்பினர் தான், சட்டமன்ற உறுப்பினர் சொல்ல முடியாது சுதந்திர இந்தியாவில். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஒன் தப்புன்னு ஆயிடுச்சு. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. நமக்கு தெரிஞ்ச நபரே ராஜாஜி அண்ணாதுரை தான். ரைட்டா? சிஎன் அண்ணாதுரையை பொறுத்த வரைக்கும் இங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா 1967 தேர்தலில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் மெம்பர் ஆவாரு. யார்? சிஎன் அண்ணாதுரை. அப்ப சிஎன் அண்ணாதுரை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ங்கிறது கரெக்ட் தான். ராஜாஜி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிங்கிறது தவறு. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 3 4 கரெக்ட் வரணும் ஆப்ஷன்ல. ஆனா அப்படி ஆப்ஷன் இல்ல. வேற வழி இல்லாம டிஎன்பிசி என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆப்ஷன் சி 2 and 3 கரெக்ட்னு சொல்லிட்டாங்க. ஆனா 4ம் கரெக்ட் தான்.
அண்ணாதுரையை பொறுத்த வரைக்கும் சிஎன் அண்ணாதுரை அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா அவர்களை பொறுத்த வரைக்கும் 1967 முதல் முறையா திமுக தேர்தலில் ஜெயிச்சப்ப எம்எல்சி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உள்ள போய் சிஎம் ஆறாரு. யார்? அண்ணாதுரை. அதுக்கு முன்னாடி 1962 ராஜ்யசபா மெம்பரா இருக்காரு. இங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் கொடுக்குறாங்க. வேணா ராஜ்யசபா கொடுத்திருந்தா வேணா ஒரு ஓகேவா இருந்திருக்கலாம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ங்கறாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஸோ 2, 3, 4 கரெக்ட்ங்கிறப்ப ஆப்ஷன் இல்லை, அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஷன் சி தான் கரெக்ட்னு சொல்லிட்டு ஆன்சர் கீஸை வெளியிட்டாங்க. யார்? டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? இது ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வி. இந்த மாதிரி கேள்வியில யார் சட்டமன்ற மேலவை, இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமா கேட்கக்கூடிய கேள்வி. உங்களால ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா என்னப்பா ஒரு பயோகிராஃபி யார் சட்டமன்ற உறுப்பினரா சட்ட மேல உறுப்பினரா சும்மா பார்த்துக்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். which does not include in the 3-tier system of local government. 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்பு முறையில் சேர்க்கப்படாத அமைப்பு என்னன்னு கேட்கிறாங்க. பஞ்சாயத்து சமிதி, கிராம சபை, கிராம பஞ்சாயத்து, ஜில்லா பரிஷத். பஞ்சாயத்து பரிஷத் அனைவருக்கும் தெரியும். பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி தான் முதல் கமிட்டி. அந்த முதல் கமிட்டி என்ன வாயால என்ன சொன்னுச்சுன்னு அந்த 3 வார்த்தை தெரிஞ்சாலே இந்த ஆன்சர் அடிச்சிடலாம். பஞ்சாயத்து சமிதி சொன்னாரா? கிராம பஞ்சாயத்து சொன்னாரா? ஜில்லா பரிஷத் சொன்னாரா? பேசாத நீங்க பார்க்காத ஒரு விஷயம் என்ன? கிராம சபை, பஞ்சாயத்து ராஜ் குழுக்கள். அது என்ன 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்பு முறையில். ஏன்னா அப்ப 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்பு முறையில பல்வந்த் ராய் மேத்தா என்ன சொன்னாரு, அதுக்கப்புறம் அசோக் மேத்தா என்ன சொன்னாரு, எதை பத்திலாம் அதிகமா பேசினாங்கிறது இது 3 தான். கிராம சபையில பேசல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கிராம சபை இஸ் தி ஆன்சர். முடிஞ்சுச்சா? நீங்க ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரியலனா என்ன, அந்த கேள்வி எங்கெங்களா படிச்சீங்கிறத டக்கு 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 டக்குன்னு யோசிச்சு எடுத்துட்டு வரணும். சாட் ஜிபிடி மாதிரி இது ஆன் த ஸ்பாட்ல அந்த 3 மணி நேரத்துல யோசிக்கணும். அதுதான் பிராக்டிஸ் பண்ணணும். ரைட்டா? சோ இதான் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். Identify the correct statement about the State Disaster Management Authority of Tamil Nadu. It is responsible for coordinating the response to disasters and reduce risk. எப்பவுமே கவர்மெண்ட் சார்பா ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சரா தான் இருக்கும். ரைட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். The Chief Secretary act as the chairperson for monitoring the disaster management activities in the state. Ultimate ஃபண்டமெண்டலாவே தப்பு. ஒரு தேசிய பேரிடர் மேலாண்மை அமைப்போட சேர்மன் யார் அப்படின்னா பிரதமர். ஒரு மாநில பேரிடர் மேலாண்மை அமைப்போட சேர்மன் யார் அப்படின்னா முதல்வர். ஒரு மாவட்ட பேரிடர் மேலாண்மை அமைப்போட சேர்மன் யார் அப்படின்னா அந்த மாவட்ட கலெக்டர். இது 3 நச்சு ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா சீஃப் செக்ரட்டரி தான் சேர்மன்ங்கறாங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தப்பு. சோ ரெண்டாவது ஒன் அல்டிமேட் ஃபண்டமெண்டலாவே தப்பு. When approving the state disaster management plan, the state cabinet follows the guidelines provided by the National Disaster Management Authority. அதாவது ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் இது பண்றப்ப நடைமுறைப்படுத்துறப்ப நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோட கைட்லைன்ஸ் எது ஃபாலோ பண்ணணும். அதாவது ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஒன்று இருக்கே, எஸ்டிஎம்ஏ ஒன்று இருக்கே, அப்புறம் என்டிஎம்ஏ ஃபாலோ பண்ணணும். அப்ப 3வது வராது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஸ்டேட்மென்ட்ங்கறப்ப 1 only. ஆப்ஷன் ஏ 1 only இஸ் தி ஆன்சர். முடிஞ்சு போச்சா? அப்ப நமக்கு கண்ணில் அப்படியே பளிச்சுன்னு நச்சுன்னு தெரியணும். ரைட்டா? எது எதெல்லாம் கரெக்ட் எது எதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு ஒரு கவர்மெண்டா யோசிக்கணும். ராயல் கமிஷன் ஆன் டீசென்ட்ரலைசேஷன் இதெல்லாம் அடிச்சு துவைச்சதுங்க. இந்த ராயல் கமிஷன் ஆன் டீசென்ட்ரலைசேஷன் தான் இந்த மெட்ராஸ் மகாஜன சபை, இந்த மெட்ராஸ் நான் பிராமணன் அசோசியேஷன் 1909 1910 இருக்குல்ல அந்த டைம்ல போடப்பட்டது. பிராமணர் ஆதிக்கம் தான் அதிகமா இதுல இருக்க அரசு வேலைகள் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணதுக்காக போடப்பட்டது ராயல் கமிஷன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏரியா டைம் லைன் தான் முக்கியம், எக்ஸாக்ட் வருஷங்கிறது முக்கியம் இல்லை. நான் என்ன சொன்னேன் 1909 10 சொன்னேன். அப்படிப்பட்ட ஆப்ஷன் என்னன்னு மட்டும் பாருங்க. 1909 இருக்கா? அப்ப A3யா? A3 ஒரே ஆப்ஷன். ஆப்ஷன் டி முடிஞ்சு போச்சா? ஆப்ஷன் டி முடிஞ்சு போச்சா? ரைட்டா? சார் இங்க உட்காந்துட்டு நீங்க அப்படி சொல்லுவீங்க, ஆனா எக்ஸாம் டைம்ல என்ன சார் செய்யறது? இது எல்லாருமே நீங்க கேக்குறீங்க. நான் திரும்ப அடிச்சு சொல்றேன். ரைட்டா? பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா எக்ஸாம் டைம்ங்கிறது ஒரு ஜாலியா விளையாடுற டைம் மாதிரி, அது கேம் விளையாடுற டைம் மாதிரி பார்த்தா மட்டும் தான் எடுக்க முடியும். அதான் வாழ்க்கை. ஐயோ அப்படின்னா பயம் வரதான் செய்யும், டென்ஷன் ஆகதான் செய்யும். ரொம்ப அப்படியே கேம் விளையாண்டு வரேன். சி ஏசி கவர்மெண்ட் அப்படி. ரைட்டா? ஸோ அப்போ A3. அது மட்டும் இல்லாம ஆபீஸ் ஆஃப் கலெக்டருங்கிறது எப்ப பழைய காலம், எப்ப பாளையக்கார சமயத்தில் அமைக்கப்பட்டதா கலெக்டர் சிஸ்டம் படிச்சிருப்போம். அப்ப ஆபீஸ் ஆஃப் கலெக்டர் டினாலே பழைய காலம்னா 1772 D1. ஸோ D1 கூடிய ஒரு ஆப்ஷன் இதா. நீங்க அந்த பரிணாம வளர்ச்சி இருக்குல்ல, இந்தியா 1500கள் 600கள் 700கள் 800கள் என்னென்னலாம் சந்திச்சதுன்னு சும்மா யோசிச்சாலே ஆன்சர் அடிச்சிடலாங்க. இது எதுங்க படிக்கணும்? ரைட்டா? அடுத்து ஐடிஎன்டி ஹப் இஸ் லொகேட்டட் இன் அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, வேலூர் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி, மதுரை யூனிவர்சிட்டி. ஓகே, நல்லா கவனிங்க. ஐடிஎன்டி அப்படின்னாலே ஏதோ தமிழ்நாடு டெக்னாலஜி அப்படி ஏதோ வருது. யோசிச்சு இது உங்களுக்கு தெரியலனா கூட டிஎன் தமிழ்நாடு டெக்னாலஜின்னு ஏதோ வருது போப்பா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போப்பா, ஏதோ ஏஐ அந்த மாதிரி ஏதோ பார்க்க போறாங்க போப்பா, இனோவேஷன் மாதிரி போப்பா அப்படின்னு யோசிச்சாலே தெரியுதுல. அது மட்டும் இல்ல, ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா பிரைவேட்டை கேட்க மாட்டாங்களே, ஒரு கவர்மெண்ட் சார்பாக கூடிய ஒரு ஸ்கீமோ ஒரு போர்ட்டலோ அப்படிதானே கேட்பாங்க, ஒரு டேஷ்போர்டோ. அப்ப இது கவர்மெண்ட். ரைட்டா? கவர்மெண்ட் ஸ்கீம் மாதிரி. இந்த 4 ஆப்ஷன்ல எது கவர்மெண்ட்? கவர்மெண்டோட அல்டிமேட், அதாவது கவர்மெண்டே எது அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி. முடிஞ்சு போச்சா?
முடிஞ்சு போச்சா? கண்டிப்பா அண்ணா யூனிவர்சிட்டியில தானே அது உருவாக்கி இருப்பாங்க. பிளஸ் பத்தாதுக்கு சென்னையில இருக்கு, சௌரியமா இருக்கும் போயிட்டு வரதுக்கு அங்க வேலை பார்க்குறவங்க. விஐடி வந்து பிரைவேட் எப்படி அமைப்பாங்க? கவர்மெண்ட் போயிட்டு ஐடி பிரைவேட் கொஞ்சம் இதை அமைச்சு கொடுங்க அப்படி கேட்பாங்க. எக்ஸாம் ஹாலில் யோசிக்கணும். எப்பா கேள்வியில் கவர்மெண்ட் இருக்குப்பா, இது மெயின் கவர்மெண்ட்ப்பா, போப்பா ஆன்சர் போப்பா, சென்னையில் இருக்குப்பா சௌரியமா இருக்குப்பா ஆன்சர்ப்பா. என்ன அவ்வளோதான். சிஎம் மாதிரி யோசிக்கணும். கன்சிடர் ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் எல்காட் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்காட்டை பற்றி எது கரெக்ட்னு கேட்குறாங்க. எல்காட் இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர், இது தெரியலன்னு வச்சுக்கோ, இட் இஸ் பார்ஷியலி ஓன்டு. எல்காட்டு எல்லாமே கவர்மெண்டோட ஹோலி ஓன்டு, 100% அவங்களுக்கு தான் ஸ்டேக் இருக்கு. பார்ஷியல் ஓன்டு தப்பு. ஸோ ரெண்டு தப்புன்னு வந்தா கூட இந்த ஆப்ஷன் போயிடும், இந்த ஆப்ஷன் போயிடும். சரி பார்ப்போம். இட்ஸ் அ நோடல் ஏஜென்சி ஆஃப் ஐடி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர். எல்காட்டு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர். ஸோ 3 கரெக்ட்னு வச்சா உங்களுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் போட்டி. ஒன்று 3, 4 கரெக்டாக இருக்கணும், இல்லை 2, 3 கரெக்டாக இருக்கணும். ஆல்ரெடி 2 தப்புனாச்சா, 3, 4 கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். முடிஞ்சா 3, 4 கரெக்ட். அதாவது எல்காட்டை பற்றி படிக்கலாம்னா கூட பரவாயில்ல, ஏன்னா ஐடிஎன்டி பற்றி படிக்கலாம்னா கூட பரவாயில்ல. புரியுதா உங்களுக்கு? அந்த 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 விளையாட்டு புரியுதா? அந்த நேரத்தில் டென்ஷன் ஆகும், அது கொஞ்சம் ஓரமாக வைங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த நேரம் ஃப்ரீயாக போய் விளையாடணும். ரைட்டா? ஸோ 3 and 4 ஒன்லி கரெக்ட். அடுத்து பாருங்க. நீங்கள் நலமா இஸ் த ஸ்கீம் இனாகிரேட்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன்டெண்டட் டு ரெடியூஸ் த கேப் பிட்வீன் த பீப்புள் அண்ட் த கவர்மெண்ட். அதாவது நீங்கள் நலமா அப்படிங்கிற திட்டமானது மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையேயான இடைவெளியை குறைப்பதாகும். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சரு. இத்திட்டமானது மின் ஆளுகை என்னும் கருவியால் உருவாக்கப்பட்டதாகும். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சரு. இத்திட்டமானது அரசு பொதுநல திட்டங்கள் குறிப்பிட்டவர்களுக்கு சென்று சேர்கிறது என்று. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சரு. எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இவைகள் அனைத்தும் ஆன்சரு. ஆப்ஷன் டி. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அடுத்து, which are the following statements are true about அத்திக்கடவு அவிநாசி திட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் திட்டங்கள். இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் ஃபேக்ட், இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன், மாட்டிக்குவோம். ஆப்ஷன் எலிமினேஷன் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த டைமில் இது ஸ்கீம்ஸில் படிச்சிருக்கணும். சரி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 1 and 2 ஆப்ஷன் சி 1, 2 சரிங்கிற வரும். ஏன்னா 1.5 TMC கரெக்ட், இந்த 3 மாவட்டம் கரெக்ட். ஏன்னா ஆன்சர் வந்தப்பே சொல்லியிருப்பேன், அதனால ஞாபகம் இருக்கு. 1 and 2 கரெக்ட். அதனால ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். பீப்புள் இன் தமிழ்நாடு கிரீட்ஸ் சீஃப் மினிஸ்டர் தாயுமானவர். தமிழ்நாட்டில் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியதுக்காக முதலமைச்சரை மக்கள் தாயுமானவர் என்று அழைக்கின்றனர். எத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியதாக? விடியல் பயண திட்டமா, நீங்கள் நலமா திட்டமா, மக்களுடன் முதல்வர் திட்டமா, பள்ளியில் காலை உணவு திட்டமா? இந்த 4 திட்டத்தில் எதை முதலமைச்சர் நிறைவேற்றதுக்காக அவர் தாயுமானவன் சொல்லிட்டு மக்கள் அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. ஆக்சுவலா இவங்களே வந்து கேள்விக்கு ஆன்சர் கொடுக்க முடியாம எக்ஸ்பர்ட் கம்ப்ளீட் அனுப்பிச்சு விட்டாங்க பாருங்க. ஏன்னா சப்போஸ் பள்ளியில் காலை உணவு திட்டத்துக்கு தான் முதலமைச்சர் வந்து மக்கள் எல்லாம் தாயுமானவன் அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை ஒருவேளை டிஎன்பிசி கொடுத்திருந்தா, அப்ப ஒருவேளை அது கவர்மெண்ட் பாக்குறப்ப முதலமைச்சர் ஏதாவது பார்த்தாருன்னா, அப்ப இதுக்கு மட்டும்தான் என்ன தாயுமானவன் அழைப்பீங்களா? விடியல் பயண திட்டம் நான் தானே போட்டேன், அதுக்கு நான் தாயுமானவர் இல்லையா? முதலமைச்சர் கோச்சுக்கு வர மாட்டாரா? கோச்சுக்கிட்ட டிஎன்பிஎஸ்சிக்கு என்னப்பா என்ன ஆன்சருக்கு எப்படி கொடுத்துருக்கீங்க, 4மே ஆன்சர் போடு அப்படிங்குவாங்க மாட்டாரா? அதனால தான் எக்ஸ்பர்ட் கமிட்டி. ரைட்டா? அப்படியே நுணுக்கமா எப்படி அனுப்பிச்சுடுறாங்க பார்த்தீங்களா டிஎன்பிஎஸ்சி. அடுத்த பார்லிமெண்ட், யூனியன் ஜுடிஷியரி. பார்லிமெண்ட் இது, ஜுடிஷியரி இந்த ஆர்டிகல் இருந்து இந்த ஆர்டிகல் மாற்றி கொடுத்துறாங்க. 1, 2 தப்பு பார்த்தாலே தெரியுதுல. நீங்க ஆர்டிகல் ரேஞ்சை பார்த்தாலே தெரியுது. எக்ஸாக்ட் ஆர்டிகல் ஞாபகம் அவசியம் இல்லை, ரேஞ்சே தப்பா இருக்குல்ல, மாற்றி கொடுத்துருக்காங்களா? டிபிஎஸ்பி 36 to 51 ஊருக்கே தெரியும். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 315 ஊருக்கே தெரியும். ஆக்சுவலா 1, 2 தப்புனாலே 1 இருக்கக்கூடாது, 2 இருக்கக்கூடாது, இங்க 1 இருக்கக்கூடாது, 3 தூக்கிட்டா 3, 4 ஆப்ஷன் டி ஆன்சர் வந்துச்சா? உங்களுக்கு 4வது 1 தெரியலனா கூட 1, 2 தப்புன்னு தெரிஞ்சாலே 3, 4 வந்துருச்சா? ஆப்ஷன் டி ஆன்சரா? அடுத்து நல்லா இருக்கு. விஎன் கட்ஜில் கமிட்டி அண்ட் பாலிசி அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வாஸ் கான்ஸ்டிடியூட்டட். கொள்கை மற்றும் திட்டம் தொடர்பாக விஎன் கார்கில் குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு. பார்லிமெண்ட் கமிட்டிஸ் படிச்சிருப்பீங்களா? ஸ்கூல் புக்ல இருக்குல்ல, 12th ஸ்கூல் புக் பாலிட்டியில பல்வந்த் ராய் மேத்தா, அசோக் மேத்தா, ஜிவிகே ராவோ, எல்எம் சிங்வி, தங்கன், கடைசியா தானே கட்ஜில் வராரு ராஜீவ்காந்தி ஆட்சி டைம்ல. அப்ப கட்ஜில் கமிட்டினாலே உங்களுக்கு கடைசியா ராஜீவ்காந்தி ஆட்சி 1988 முடிஞ்சா அப்படியே ஒரு அந்த ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, சிஎம், மினிஸ்டர்ஸ், கவர்மெண்ட், அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் ஒரு அப்படியே ஒரு காய நகர்த்துற மாதிரி செஸ் போர்டு மாதிரி தெரியணும். ரைட்டா? ஆப்ஷன் டி. ஒரு ஸ்குவிட் கேம் மாதிரி அப்படி விளையாடணும். which are the following statements are true regarding the treaty of Bus in 1802? இதெல்லாம் கொஞ்சம் ஃபேக்சுவல் ஓரியன்ட்னால கண்டிப்பா அதை அடிச்சாகணும், யோசிச்சு தான் அடிச்சாகணும். பேசின உடன்படிக்கை பேஷ்வா 2 பாஜிராவ் மற்றும் ஆங்கிலேயருக்கு இடையில் கையில். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் வச்சுக்கலாம். பேஷ்வா 24 லட்சம் ரூபாய் வருமானம் தரும் பிரச்சனைகளுக்கு கம்பெனி நிரந்தரமாக. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு கரெக்டாக படிச்சிருக்கணும், ஏன்னா 24 லட்சம் ஒருவேளை 30 லட்சம் கூட இருக்கலாம். அதனால் ஆன்சர் வந்து 1, 2 and 3 ஆன்சருக்கு சொன்னாலும் அப்படியே ஞாபகம் இருக்கு. 1, 2, 3 ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். அரேஞ்ச் த ஃபாலோவிங் தமிழ் ஸ்காலர்ஸ் இன் chronological ஆர்டர்.
பின்வரும் தமிழ் அறிஞர்களை காலமுறைப்படி வரிசைப்படுத்து. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, இதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன்னா ஒருத்தவங்களோட பர்த், அதாவது எப்ப பிறந்தாங்கிறத வச்சு கேட்கறாங்க. அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். எப்படி புரிஞ்சுக்க முடியும்? சரி, இல்ல வேதநாயக சாஸ்திரியார் அப்படிங்கிறத நீங்க கேள்விப்படலனாலே கொஞ்சம் பழைய கால ஆளுன்னு வச்சுங்க. சரியா? ஆயிரம் வேதநாயக பிள்ளை இப்ப 1800கள் அந்த கேள்விப்பட்டிருக்கோம் சார். ஓகேவா? அப்புறம் தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் இப்ப 1900கள் சார். படிச்சிருப்போமே ஆபிரகாம் பண்டிதர். ஆனா அந்த வேதநாயக சாஸ்திரி பழைய ஆளோ சார். பழைய ஆளோ சார்னு கேட்டீங்கனாலே அது கரெக்ட் தான். பழைய ஆள் தான். ஏன் கேக்குறீங்க? அதான். அப்ப வேதநாயகம் ஃபர்ஸ்ட் வந்தானா 2 ஆப்ஷன் இருக்கு. 2 எப்பவுமே இந்த இதுல வந்து முதல் 2 ஒன்னாகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆன்சர் ஆகும். அப்ப பிசில தான் ஏதோ ஒன்று போட்டி. இந்த தஞ்சாவூர் ஆபிரகாம் பண்டிதர் கடைசியா 1900கள். மீதி 3 பேருமே ரொம்ப பழமையான ஆள்னு வச்சுக்கிட்டா கூட ஆபிரகாம் பண்டிதர் கடைசியில் தூக்கி போடுங்க. அப்ப 2, 3 ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். நான் 3ல தானே இருக்காரு. கொஞ்சம் யோசிக்கணும். சில கேள்வியெல்லாம் சொன்னேன்ல, இந்த ஃபேக்சுவல், இந்த அத்திகவுட அவிநாசி திட்டம், இந்த கேள்வியா இருக்கட்டும், இல்ல கொஞ்சம் அந்த ட்ரீட்டி ஆஃப் பஸ்ஸின், ஏன்னா ஃபேக்ட் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த ஆப்ஷன் எலிமினேஷன் கொஞ்சம் சிக்கலா இருக்கும். ரைட்டா? வென் மெட்ராஸ் மாஜன சபை வாஸ் ஸ்டார்டட், மே 16, 1884 ஸ்கூல் புக்ல ஹைலைட்டா கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? அடுத்த கொஸ்டின், இதெல்லாம் நம்ம ஃபேக்ட். ஹூ அமாங் த ஃபாலோவிங் ஆர் த கலெக்டர் ஆஃப் தஞ்சாவூர் வென் சத்தியாகிரஹிஸ் மார்ச்டு டுவர்ட்ஸ், அதாவது சத்தியாகிரகிகள் உப்பு சத்தியாகிரம் எதிராக தஞ்சை நோக்கி சென்ற போது பின்வருவரில் யார் தஞ்சை மாவட்ட ஆட்சியராக இருந்தார்? சந்தானம். ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து டிஸ்பியூட்டட் கொஸ்டின். இதுக்கு நாங்கள் ஆப்ஷனோட ப்ரூஃபோட அமுச்சுட்டோம். ரைட்டா? அமுச்சுட சொன்னேன், ஸ்டூடெண்ட்ஸ் அமுச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா இதான் ஆன்சர் கீன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இது ஏஜே ராஜன் இல்ல, சத்தியாகிரகி தஞ்சாவூர் சத்தியாகிரம் ராஜாஜி போனப்ப ஜே.ஏ. தானு அவர் தான் கலெக்டர். ஜே.ஏ. தானு பிரிட்டிஷ் நபர். அப்ப ஏஜே ராஜங்க தப்பா இருந்தனால ஆப்ஷன் பி உங்களுக்கு இது ப்ரூஃப் அமுச்சுட்டு இருந்தோம். ரைட்டா? டிஎன்பிசி என்னத்தை எல்லாத்தையும் அமுச்சுட்டு தான் செய்யறோம். இப்போ அந்த ஒரு எக்ஸாம் கூட அமுச்சுட்டு தான் செஞ்சுட்டு இருக்கோம் ப்ரிலிம்ஸ்க்கு. விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? மீட்டிங்ஸ் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது பின்பற்ற சொற்றுகளோடு எது சரியானவை? நீதி கட்சியின் கூட்டங்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே நடைபெற்றன. இப்போ இது உங்களுக்கு சரியா இருக்குமா தப்பா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன். அப்படியே யோசனையில இருங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் படிங்க. இந்திய தேசிய காங்கிரசின் கூட்டங்கள் பொதுமக்களை கருவதற்காக தமிழிலும் நடந்தன. ஆமா, தமிழும் நடந்தன. காந்தி வந்ததுக்கு அப்புறம் பிற்காலத்துல தமிழ்லயும் நடத்தப்பட்டது. மெட்ராஸ்ல தமிழ்ல தானே நடந்திருக்கும். மெட்ராஸ்ல காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங் நடந்துச்சுல, தமிழ் நடந்திருக்கும். பெரியார் எல்லாமே தலைவராக இருந்தார்ல, சத்தியமூர்த்தி, தமிழ் தான் நடந்திருக்கும். இப்போ 2 கரெக்ட்னு வச்சுக்கோங்க. 1927ஆம் ஆண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சட்டமன்றத்தில் துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கண்டிப்பா முத்துலட்சுமி பயோகிராஃபி படிச்சிருந்தீங்கன்னா, முத்துலட்சுமி அம்மையோட பயோகிராஃபி படிச்சிருந்தீங்கன்னா 3 கரெக்ட். ஸோ 2, 3 கரெக்ட். ஆனா ஆப்ஷன்ல 2, 3 கரெக்ட்ங்கிற மாதிரி கரெக்டா ஆப்ஷன் இல்ல. 1, 2, 3 அப்படிதான் சரியான இதா இருக்கு. ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் டி வந்துச்சா? ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தெரியலனா கூட 2, 3 கரெக்ட் வந்தால ஆப்ஷன் டி வந்துருச்சா? ரைட்டா? ஸோ ஓகே, அந்த கொஸ்டின் ஓகே. அடுத்த கொஸ்டின், தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் தமிழ் மூவ்மெண்ட், தனித்தமிழ் இயக்கத்தின் விளைவுகள் என்ன? சமஸ்கிருதம் மற்றும் ஆங்கில மொழிகளின் உதவியின்றிய தமிழ் மொழி இயங்குவதான நிறுவுதல். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சரு. தமிழை பத்தி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சரு. சங்க தமிழர் காத்து வாழ்ந்த தூய தமிழை கட்டி காத்தல். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் தமிழை பத்தி. இந்தி மொழி ஆதிக்கத்தை மட்டும் எதிர்த்து செயல்படுதல். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இந்தி மொழியை எதிர்ப்பதுங்கிறது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். எதிர்த்தாங்க, ஆனா அது கொஸ்டினா கொடுக்கணுமாங்கிறது அவசியம் இல்லை. ஆனா அதுல மட்டும் எதிர்த்து செயல்படுதல் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வராது. இந்தி மொழியை அகற்றி ஆங்கிலத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளுதல், அதுவும் வராது. இங்க பாருங்க, எங்கெல்லாம் மட்டுங்கிற வார்த்தை, ஒன்லிங்கிற வார்த்தை இருக்கோ அங்கெல்லாம் நுணுக்கமா பாருங்க, அது கண்டிப்பா ஆன்சரா இருக்காது. அது மாதிரி எங்களா ஆல் எல்லாத்துக்கும் நிறைவேற்றிட்டாங்க எல்லாமேங்கிறப்ப அங்கேயும் நுணுக்கமா யோசிச்சு பாருங்க, அதுவும் ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்லை. 99%. அப்ப இங்க 3, 4 தப்புன்னு வச்சுட்டோம்னா 1, 2 சரி, ஆப்ஷன் ஏ ஆன்சர். ரைட்டா? ரைட்டா? மற்றபடி அது படிச்சிருக்கோமா படிக்கலையா எந்த புக்ல வந்துச்சா தேவையா இல்லை. அந்த ஸ்பாட்ல டக்குன்னு யோசிச்சு ஆன்சர் வந்து ஆன்சர் செக் பண்ணி போஸ்டிங் ஆச்சா போதும் நமக்கு. ரைட்டா? கன்சிடர் தி ஃபாலோவிங் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எவிடன்ஸ் ஆஃப் பிளான்ட் டவுன் வேர் ஹவுஸ் அண்ட் ரிங் வெல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் அரிகமெடிக். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர். தி சேராஸ் ரூல்ட் ஓவர் காவிரி. தப்பு. சோலாஸ் பார்த்தாலே தெரியுது தப்பு. ஸோ 1 கரெக்ட், 2 தப்பு. ஏ கரெக்ட், பி தப்பு. ஓகே, இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். த சோலா எம்பளம் வாஸ் அ டைகர் அண்ட் இஷ்யூட் ஸ்கொயர் காப்பர் ஸ்கொயர் கரெக்ட். டைகரை பத்தி ஏ சி கரெக்ட். ஆப்ஷன் பி சி இஸ் த ஆன்சர். சங்கமே ஜாஸ்திஸ் ரூல்ஸ் இந்த பிரான்ச் தப்பு. ஏ சி இஸ் கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். சங்கம்லாம் நல்லா படிச்சுக்கணும். சங்கம், திருக்குறள்லாம், சங்க காலம் திருக்குறள்லாம் நல்லா படிச்சுக்கணும். திருக்குறள் சொன்னா வந்துச்சு பார்த்தீங்களா? சான்றாண்மை. இப்ப இந்த சான்றாண்மை பத்தி இப்ப கூட ஒரு கேள்வி கேட்டாங்க, வரிசை பத்துக்கிட்டு. சான்றாண்மை என்னும் மண்டபத்தை தாங்கும் தூண்கள் எவை என்பதை தெரிவுபடுத்துக. அதாலே தெரியுது. அன்பு, நாணம், கண்ணோட்டம், கணக்கம், பிணக்கம்லாம் இல்ல, ஒப்புரவு, உண்மை. ரைட்டா? 1, 4 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட், அதாவது ஹிந்து சம அறநிலை சட்டம் 1925 கரெக்ட். அதே மாதிரி அண்ணாமலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது 1929 கரெக்ட். நம்ம நீதி கட்சி சாதனைகளை படிச்சிருப்போம். அப்ப 1, 3 கன்ஃபார்ம் கரெக்ட். மேல தவறுதான் கேட்கறாங்க. ஆட்டோமேட்டிக்கா 2, 4 தவறுன்னு வந்துருமா? ஏன்னா 1, 3 கரெக்ட்ங்கிறது ஆப்ஷன்ல இருக்கக்கூடாது.
இந்த 3 இருக்கு இங்க இருக்க கூடாது, 3 இருக்கு இருக்க கூடாது, 1 இருக்கு இருக்க கூடாது, ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஷன் ஏ வந்துரும். ரைட்டா? மெட்ராஸ் மாநில உதவி அது தப்பாயிடுச்சு. ஈவே ராமசாமி சுயமத இயக்கத்தை தோற்றுவித்து 1930 1925. ரைட்டா? சோ 2-4 இஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சோ எது தவறுங்கறத அப்படியே உன்னிப்பா கவனிச்சீங்கனாலே ஆன்சர் கிடைச்சது. which are the following is incorrectly paired. ரிவர்ஸ் ஆறுகள் கொடுத்திருக்காங்க, அங்க துணை நதிகள் கொடுத்திருக்காங்க. காவிரியோட துணை நதி அமராவதி ஊருக்கே தெரியும். ரைட்டா? அதே மாதிரி தாமிரபரணி துணை நதி பாம்பாறு நமக்கு தெரியும். தாமிரபரணி பாம்பாறு தான் ஸ்கூல் புக்ல அப்படியே இருக்கு 10th புக்ல. சோ 1 2 தூக்கிட்டீங்க அப்படினா 1 2 கரெக்ட்னு வந்துருச்சு. எது தவறுன்னு கேக்குறாங்க. ஆட்டோமேட்டிக்கா 3 4 வந்துருமா? சோ ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஏனா மீதி ஆப்ஷன்ல 1 இருக்கு 1 இருக்கு 2 இருக்கு. சோ எப்படி பார்த்தாலும் காவிரி உங்களுக்கு தெரிஞ்சாலே இந்த ரெண்டு ஆப்ஷன் தூக்கிடலாம். 3 2 3 4 னா 3 4 இஸ் தி ஆன்சர். முடிஞ்சா? The work of laying optical fiber cables was initiated at dash village. Actually current affairs question. இது அந்த டைம்ல வெளியிட்ட ஒரு current affairs. ஆன்சர் வந்து முத்தலக்குறிச்சி இஸ் ஆன்சர். அதாவது முத்தலக்குறிச்சி இஸ் ஆன்சர். ஓகே. Consider the following points about biosphere reserve. அதாவது உயிர்கோள காப்பிடம் பற்றிய பின்வரும் குறிப்புகளை கருத்தில் கொண்டு எந்த ஒரு உயிர்கோள காப்பிடத்துக்கு பொருந்துகிறது என்று தேர்ந்தெடுக்கவும். இது ஒரு மிகப்பெரிய அடுத்தடுத்து சதுப்பு நில பரப்பு. பரப்பு இல்ல பரப்பு. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் மட்டும் பாருங்க. மிகப்பெரிய சதுப்பு நிலம். இந்தியாவிலே மிகப்பெரிய சதுப்பு நிலம் என்னங்க? நீங்க ஆப்ஷனை பார்க்க வேணாம், சொல்லுங்க. சுந்தரவனமா? சுந்தரவனமா? ஆப்ஷனை பாருங்க. சுந்தரவனம் ஆப்ஷன் டி ஆன்சர். முடிஞ்சா அப்படியே ஒரு இந்தியா மேப்பு, அந்த அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், அண்ணா அப்பெல்லாம் அப்படியே இமேஜின்ல தெரியணும். அப்படியே நல்லா இருக்கும். மேட்ச் த காலம். இது பயோசே கீஸ்டோனு ஒன்றும் இல்லைங்க. அயல்நாட்டு இனங்கள் பேரே அயல்நாடா இருக்கு. இந்த 4 பேர்ல ஏதோ அயல்நாட்டு பேர் மாதிரியே இருக்கு. பயாலஜிக்கல் நேம் தான். ரைட்டா? வெஸ்புலா ஜெர்மானிகா. ரைட்டா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஷன் டி 1 வந்துச்சா? ஆப்ஷன் டி 1ல 2 இருக்கு. மாட்டணுமா? இருங்க, வெயிட் பண்ணுங்க. இது கொஞ்சம் படிச்சாதான் அடிக்க முடியும். மயில்கல் இனங்கள்ங்கிறது பனைமரம். மயில்கல் பனைமரம். அது ஏதோ ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்குல்ல. மயில்கல்னாலே பனைக்கும் மயில்கலுக்கும் ஏதோ ஒன்று. ஸோ C2னா C2ல இருக்க ஆப்ஷன் சி. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். ரைட்டா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள இது கேள்வி கேட்டிருக்காங்க. டைட்டில் ஆஃப் பிரண்ட்லண்ட் ரிப்போர்ட். பிரண்ட்லண்ட் அறிக்கையின் தலைப்பு. இந்த மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் ரொம்ப சிம்பிளா பார்க்க தெரியும். ஏன்னா ஒரு ஓஜா கமிட்டின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க, பூதலிங்கம் கமிட்டின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேள்வி இதுல கொஞ்சம் கஷ்டம் தான். நமது பொதுவான எதிர்காலம். அவர் காமன் ஃபியூச்சர் இஸ் தி ஆன்சர். பிரண்ட்லண்ட் ரிப்போர்ட்டோட டைட்டில். நேம் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சைக்ளோன் வில் ரெக்கர் அவாக். அதாவது 2017 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் பேரழிவை ஏற்படுத்திய சூறாவளியின் பெயரை கண்டறிக. 2017 ஓகி. நீங்க நிஷா மருதாலாம் தூக்கிடுங்க. வருதா ஓகி. இதுக்குள்ளதான் ஏதோ ஓகி அடிச்சுடுவோம். ரைட்டா? 2017 which are the following is correctly paired. எக்ஸ்பர்ட் கமிட்டி அமிச்சிட்டாங்களா? ஏன் அமிச்சாங்க தெரியுமா? SDMA ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. SFDRR சென்டை ஃப்ரேம்வொர்க் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். ரெண்டாவது ஒன் கரெக்ட். SDMP ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க. 3 தப்பு. NEOC நேஷனல் எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர்னு வரும். கமிட்டின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 1 தப்பு, 3 தப்பு, 4 தப்பு. எது கரெக்ட்னு கேட்குறாங்க. 2 மட்டும் தான் கரெக்ட். ஆனால் ஆப்ஷனில் 2 மட்டும் கரெக்ட்னு இருக்கா? இல்லை. அதான் எக்ஸ்பர்ட் கமிட்டி. ரைட்டா? எக்ஸ்பர்ட் கமிட்டி போனதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும்? இந்த கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது எக்ஸ்பர்ட் கமிட்டி போகிற வரைக்கும் தான் நமக்கு தெரியும். போனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அதெல்லாம் பின்னாடி. ரைட்டா? கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களா? ஏதாவது ஒரு பதட்டத்திலே தான் டிஎன்பிசி வச்சிருப்பாங்க. கடைசிக்கும் சொல்ல மாட்டாங்க எந்த கொஸ்டின் எனக்கு மார்க் வந்துச்சு, எந்த கொஸ்டின் மார்க் வரல, எதை கரெக்ட் போட்டாங்க, எதுக்கு கிரேஸ் மார்க் போட்டாங்க, ஒன்றுமே தெரியாது. ரைட்டா? ரிசல்ட்டை விட்டுருவாங்க, போஸ்டிங் போயிடுவாங்க. எல்லாம் இதான் நடைமுறை. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ரைட்டா? வெளிப்படைத்தன்மைங்கிறது இதான். என்ன தமிழ்நாடு GSTP growth rates வாஸ் இது 8.13. ரைட்? ஓகே. 8.13% 2022. அது 2023 எத்தனை % அதிகரிச்சுக்குன்னு சொல்றாங்க கேட்கறாங்க. இது ஆக்சுவலா ஃபேக்ட் ஓரியன்டட் கரண்ட் அஃபேர்ஸ் 8.23%. ஆக்சுவலா எக்கனாமிக் சர்வேல ரிலீஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா? அடுத்துவாங்க. which are the features of the தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் ஸ்கீம்ஸ் 2022-23 is true. Chief Minister's dry land development mission targets irrigation dependent crops. அதாவது இதுங்க. The integrated farming system promotes crop cultivation with livestock rearing. Positive statement answer. Traditional paddy varieties are preserved under Nil Jairam mission. Positive statement answer. 2 3 கன்ஃபார்ம் கரெக்ட்னு வந்துருச்சு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஏன்னா 2 3 பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒன்னு இருக்கு. என்னன்னா ட்ரை லேண்ட். பேரே ட்ரை லேண்ட், வறட்சி நிலம். வறட்சி நிலத்துல இரிகேஷன் டிஃபரண்ட் கிராப்ஸ் தான் டார்கெட்டுங்கிறது தப்பு. ஏன்னா வறட்சி நிலத்துக்கான அந்த பயிர்கள் இருக்குல்ல, அது இரிகேஷன் நம்பி இருக்கக்கூடிய பயிர்களா இருக்காது. இப்ப யார் மழை பெஞ்சா ஓகேப்பா, நான் ஆட்டோமேட்டிக்கா விளைஞ்சிருவேன்ப்பா. ராஜஸ்தான்ல பார்லி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பயிர். ரைட்டா? அப்ப அதுக்கு எதுக்கு நம்ம மிஷன் போடணும்?
அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒன்னு தப்புன்னு வந்தாலே, ஏன்னா பட்ஜெட்டும் கேட்கறாங்க, பட்ஜெட்ல டெவலப்மெண்ட் மிஷன்லாம் பட்ஜெட்ல சொல்லிருக்க மாட்டாங்க, ரைட்டா? சோ அப்ப 2 3 கரெக்ட்னால ஆப்ஷன் சி பிளஸ் அது பட்ஜெட் படிச்சிருக்கணும், என்னதான் இருந்தாலும் பட்ஜெட்டை படிச்சிருக்கணும். டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் வேரியஸ் பிட்வீன் டிஸ்ட்ரிக்ட்ஸ், மாவட்டங்களிலேயே மக்கள் தொகை மாற்றம் வேறுபடுகிறது. அதிக பொருளாதார வளர்ச்சி கொண்ட மாவட்டங்கள் அதிக மக்களை ஈர்க்கின்றன. ரெண்டுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், கூட்டுக்கு சரின்னு சொல்லிட்டு போட்டு வந்துட்டே இருக்கணும் இதுக்கெல்லாம், ரைட்டா? ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். சரிங்க, கூட்டுக்கு சரியான விளக்கம்னா ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். இதுக்கு சரியா பாருங்க, ஏன்னா சமயத்து இங்க விளக்கம் இல்லைங்கிறாங்க இவருங்க. ஏன்னா எப்பவுமே ஆப்ஷன் பில தான் கூட்டுக்கு சரியான விளக்கம் கொடுப்பாங்க பாரம்பரியமா, திடீர்னு மாத்திட்டாங்க பாத்தீங்களா? கவனமா இருக்கணும். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். வந்துட்டு போலாம கூடாது. What are the primary role of the chief minister dashboard in Tamil Nadu? Chief minister dashboard அதோட பிரைமரி வேலை என்ன, முதன்மையான வேலை என்னன்னு கேக்குறாங்க. To provide tourism statistics, இதெல்லாம் வேலையா இருக்குமா? So okay, to monitor government department performance. சீஃப் மினிஸ்டர்னால இப்படி மானிட்டர் பண்ணுவார்ல. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இருக்கு, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். மேனேஜ் ஹெல்த் கேர் சர்வீசஸ். இருங்க, 1 only 2 only 1 and 2 2 and 3. எனக்கு தெரிஞ்சு 2 only is the answer. ஏன்னா இதை போட்டீங்கன்னா ஏன் இது பார்க்க மாட்டாரான்னு இருக்கும், இதை போட்டீங்கன்னா ஏன் இதை பார்க்க மாட்டாரான்னு இருக்கும். அப்ப 2 only is the answer போட்டு வந்துட்டே இருக்கு. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஒன்னு எல்லாமே இருக்கணும், ரைட்டா? சீஃப் மினிஸ்டர் டேஷ் பண்ணால மெயினா இதுக்காக தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க, ரைட்டா? ஏன்னா டூரிசம் சுற்றுலாத்துறை அமைச்சர் தனியா இருக்காரு, சுகாதாரத்துக்கு சுகாதார அமைச்சர் தனியா இருக்காரு, ரைட்டா? ஆனா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பண்றது ஒரு முதல்வரோட முதன்மையான வேலை. காவல்துறை எப்படி முதல்வர் கையில் இருக்கோ அதுமாதிரி கவர்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பண்ண ஒரு முதன்மையான வேலை, ரைட்டா? ஏன்னா மக்களின் முதல்வர் அவர். With reference to Chief Minister's breakfast scheme, consider the following statement. The scheme has been started by Tamil Nadu. Positive statement answer. Tamil Nadu, that's first one answer. It will be implemented in all. நான் சொன்னேன்னா எல்லாத்துலயும் எல்லா இடத்துலையும் ஒன்லி மட்டும் இப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக ஆன்சராக இருக்காது, ரைட்டா? ஸோ ரெண்டாவது ஒன்று ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. திஸ் ஸ்கீம் இஸ் அ பயனர் ஸ்கீம் இன் இந்தியா. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் போப்பா, 1 3 சரிப்பா போப்பா, ஆப்ஷன் சிப்பா போப்பா, ஆப்ஷன் சிப்பா போப்பா. ஆனால் அந்த கொஸ்டினுக்கு சில பேர் 1 2 3ன்னு போட்டுட்டு வந்துருப்பாங்க, தப்பு. ஆனால் 1 3 தான் அவங்க ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணுங்க கொஞ்சம். இப்போ இதில் எது தப்புனா, என்டிஇபினா நேஷனல் டொபாக்கோல டியூபர்குலோசிஸ்னு வருது, ஜேஎஸ்எஸ்கேனா ஜனனி சிஷு சுரக்ஷன்னு வரும். ஏன்னா மதரு பிள்ளைன்னு வந்தாலே சிஷு வந்துடும், சரியா? சிஷு அபியான் அப்படி வந்துடும், சிஷு கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு. சீஷா வராது. அதனால 2 3 தப்பு. எது கரெக்டுன்னு கேட்குறாங்களா? 2 3 தப்புனா 1 2 4 தப்பு. அப்போ 1 3 கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாடர்ன் எஜுகேஷன் பிளேட் a crucial பாசிட்டிவ் ஆன்சர். லேக் ஆஃப் எஜுகேஷன் ஆன்சர். ட்ரூ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா நீங்க எப்படி எடுக்கணும்னாலே அப்படிதான், அதுக்கு தான் எடுத்துருப்பாங்க. அண்டர் போக்சோ ஆக்ட் 2012 எனி பர்சன் ஃபைல்ஸ் டு ரிப்போர்ட் அன் அஃபென்ஸ். போக்சோ ஆக்ட் படி என்னப்பா எவ்வளோ இதுன்னு கேட்குறாங்க. எப்பவுமே ஒரு கோர்ட்டு தண்டனைங்கிறது நீங்க எந்த நகரம் வேணா எடுத்து பாருங்க, 6 மாசம் கடுங்கால தண்டனை அல்லது 5000 ரூபாய் அல்லது ரெண்டும் அப்படிதான் பார்த்துருப்பீங்க. அப்படின்னா 6 months ஆர் ஃபைன் ஆர் போத் இப்படிதான் இருக்கும், ரைட்டா? ஸோ அதனால ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இன் விச் இயர் த ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப், இதெல்லாம் ரொம்ப ஈஸி. 1989 தான் அட்ராசிட்டி ஆக்ட், ரைட்டா? அதாவது அட்டூழியங்கள் தடுப்பு சட்டம் அப்பதான் உருவாக்கியிருப்பாங்க 1989. விச் ஆர் ஃபாலோவிங் ஆர் இன்கரெக்ட்லி பேட். இன்கரெக்ட்லி பேட் ஒன்றும் இல்லை. 2013 நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எல்லாத்தையும் தெரியுமா, மன்மோகன் சிங் ஆச்சு. ஸோ 3 கரெக்ட், அது ஆப்ஷனில் இருக்கக்கூடாது. ஸோ இது இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. 1 and 4 2 and 4 1 and 4 இருக்கலாம், இல்லை 2 and 4 இருக்கலாம், ரைட்டா? இந்த டிசேபிலிட்டிஸ் ஆக்ட் ஒன்று ஃபேமஸுங்க, 2016 தான். ஆட்டோமேட்டிக்காக இப்போ 2 and 4 ஆன்சராக வந்துடும், ரைட்டா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஆனால் கொஞ்சம் இந்த டிசேபிலிட்டி ஆக்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கான ஆன்சர் அடிக்க முடியும். ஆனால் மெயின்ஸில் டிசேபிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு தனியாகவே இருக்குது சோஷியல் இஷ்யூவில், அதனால் அது படிச்சிருப்பாங்க, அதனால் ஈஸியாக அடிச்சிருப்பாங்க. வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு ஸ்பேஸ் வீக், ஸ்பேஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இந்த தீமில் அப்பப்போ கரண்ட் அஃபேர்ஸில் படித்தாதான் அடிக்க முடியும். இப்போ அடுத்து எழுத போறீங்கன்னா இந்த வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கணும். விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட்லி பேட். பின்வருவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? ஒன்றும் இல்லைங்க, ரெண்டாவது மட்டும் கவனிங்க. பிளாஸ்டிசைசர் நெகிழியை உடைய செய்யும். நெகிழியை உடைய செய்வதற்குன்னு ஒரு மெக்கானிசம் இருக்குமா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குமா, ஒரு டெக்னாலஜி உருவாக்கி இருப்பாங்களா பிளாஸ்டிசைசர்னு சொல்லிட்டு? நெகிழியை ஒட்டதுக்கே தானே செய்யணும், உடைய வைக்க செய்யணுமா? ஸோ அப்போ எது தவறுன்னு கேட்குறாங்களா? ஆட்டோமேட்டிக்காக 2 தவறு தானே, 2 தவறுன்னு வந்துருச்சா? 2 ஆனால் 2 மட்டும் இருக்கு, 2 மட்டும் 4 இருக்கு, இங்கே தான் மாட்டிக்கிறீங்க, ரைட்டா? நிரப்பி அப்படின்னா இயந்திர பண்புகளை மேம்படுத்தங்கிறதும் நிரப்புறதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே மேம்படுத்துறது நிரப்புறது மேம்படுத்துறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது கரெக்டாக தான் இருக்கும், இது மட்டும் தான் தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இது மாதிரி நுணுக்கமாக கேட்டாங்கன்னா ஒன்று வச்சா கூடமே அடிச்சா மொட்டை தான். அதனால 2 only is the answer. ஆசிட் ரெயின் மீன்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட். அப்பா கரெக்ட் போப்பா. அட்மாஸ்பியர் கண்டென்ஸ் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர். அப்பா கரெக்டுப்பா, கூட்டுக்கு சரியான காரணம் போப்பா. இல்லப்பா ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். மீதி 3 வராது, ஏன்னா இங்கே ஃபால்ஸ் இருக்கு 2 கரெக்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் டி தான் நீங்கள் அடிக்கணும்.
Which plant was recently genetically engineered to help? பின்வருவற்றில் எந்த தாவரம் அதிக CO2 உறிஞ்சும் திறனுடன் காலநிலை மாற்றத்தோடு போராடும் வகையில் மரபணு மாற்றம் செய்யப்பட்டது? நல்ல ஞாபகம் வச்சுங்க, இந்தியால உணவு பயிர்களுக்கு மரபணு மாற்றப்பட்டக்கூடிய அங்கீகாரம் கொடுக்கல, ரைட்டா? அதுக்கு பேட்டன்ட் ரைட்ஸ் கொடுக்கல. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதுவும் உணவு இல்லை, கமர்ஷியலுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வராது, சோயாபீன் வராது, சோளம் வராது. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல ஆட் மேன் அவுட் மட்டும் பாருங்க. இதுல எல்லாமே சாப்பிடக்கூடிய எடிபிள் ஐட்டம்ஸ், ரைட்டா? சோளம், சோயாபீன், அரிசி. பைன் மரம் ஆட் மேன் அவுட் மாதிரி இருக்கா? குரூப்ல டூப்பா? புரியுதா? வேட்டுக்கிரகவாசி ஆப்ஷனா? அதனால ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். முடிஞ்சு. கிரேப் செல் கல்ச்சர்ஸ் ஆர் ரிச் இன் ஆந்த்ரோசயனின். ஆப்ஷன் பி அடிச்சு விடுங்க. இதெல்லாம் படிச்சிருக்கணும். கான்ஜுகேட் வேக்சின், டாக்சைட் வேக்சின், கில்டு வேக்சின். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, கில்டு வேக்சின் போலியோன்னு தெரிஞ்சா போதும். C1னா C1 ஒரே ஆப்ஷன் பி, ரைட்டா? ஆப்ஷன் பி. Why was the MyScheme platform introduced by the Government of India to provide online shopping? Online shopping என்னது? To allow users to discover eligible government schemes based off their இதா இருக்கல பெருசாவும் இருக்கு, பிளஸ் இங்கேயும் ஸ்கீம் வந்திருக்கு, இங்கேயும் கவர்மெண்ட் ஸ்கீமை இது பண்றது அப்படின்னு ஏதோ கொடுத்துருக்காங்க. என்ன? அதனால ஆப்ஷன் 2 தாப்பா இருக்கும். To give citizen free access to education, to help people apply for government job. அது என்ன? இது கவர்மெண்ட் ஸ்கீம்னா இங்கே ஸ்கீம் ஆட்டோமேட்டிக்காக லவ் பேர்ட்ஸ். ஆப்ஷன் எலிமினேஷன், ஆப்ஷன் பி ஆன்சர். முடிஞ்சிச்சு, ரைட்டா? அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஈவெண்ட்ஸ் ஆஃப் PCR, பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன், இன் கரெக்ட் ஆர்டர். எல்லாம் ரொம்ப ஈஸிங்க, சயின்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இயல்பு இழத்தல் வரும், அடுத்து வந்து பதனப்படுத்துதல், அப்புறம் விரிவடைதல், அப்புறம் ஜெல் தயாரித்தல். ஜெல் தயாரித்தல் லாஸ்ட் தான், தயாரிப்புங்கிறத லாஸ்ட். ஸோ 4 லாஸ்ட் 3 ஃபர்ஸ்ட். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர், ரைட்டா? At the which of the following cases did the Supreme Court hold that preamble is an integral part of the Constitution? அடிச்சு துவச்சதுங்க LIC of India வழக்கு. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சருங்க. ஓகே, ஒரு 50 கேள்வி, லாஸ்ட் 50 கேள்வி மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஏன்னா ஓவரா டம்ப் பண்ண விரும்பல. இந்த 50 கேள்வி மட்டும் ரீவைண்ட் பண்ணி திரும்ப பாருங்க, சரியா? அடுத்து மெயின்ஸ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அடுத்து எழுத போறேன், குரூப் 1 எழுத போறேன், எல்லாமே பாருங்க, ரைட்டா? Which of the following statements are true? Parliament is empowered to constitute a high court for any union territory. First one correct. Of all the union territories, Delhi does not have a separate high. பார்த்தாலே தெரியுதுங்க, டெல்லியில தான் ஹைகோர்ட் இருக்கேங்க. யூனியன் பிரதேசத்திலே ஒரே யூனியன் பிரதேசம் தான் ஹைகோர்ட் இருக்க, ஒரு யூனியன் பிரதேசம் டெல்லி தானுங்க. ரெண்டாவது தப்புங்க. எது கரெக்ட்னு கேட்குறாங்களா? ரெண்டாவது வரக்கூடாது ஆப்ஷன்ல. இங்க 2 இருக்கு, இல்ல. இங்க 2 இருக்கு, இல்ல. இங்க 2 இருக்கு, இல்ல. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 1 and 3 போடு, ரைட்டா? ஓகே, விஜய் மாதிரி 1 and 3 தான் ஆன்சர் போடு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ ரிவர்ஸ்லேருந்து 100லேருந்து 50 கேள்வி வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ இந்த கிளாஸஸ் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, ரைட்டா? இது மாதிரி இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணலாமா? நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ப்ளஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. மெயின்ஸுக்கான ஸ்டடி பிளான் ப்ளஸ் அடுத்த விஷயங்கள் என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ப்ளஸ் நார்மல் குரூப் 4 2026 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, அவங்களுக்கும் யூடியூப்ல நிறைய ஷார்ட்கட்ஸ் ப்ளஸ் நிறைய ட்ரிக்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறது ப்ளஸ் சப்ஜெக்ட் கண்டென்ட்டான வீடியோஸும் அடுத்தது போடுறேன், ரைட்டா? ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.